உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் கோ சபரிவாசன். வாங்க காரணிக்கு போகலாம். எல்லார் வீட்லையுமே சின்ன குழந்தைங்க ராவடி பண்ணுச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்க குட்டிச்சாத்தா மாதிரி ராவடி பண்ணுது அப்படிம்பாங்க. அந்த குழந்தைகிட்டே கேட்பாங்க, நீ என்ன இதெல்லாம் குழந்தையா, நீ என்ன குழந்தையா குட்டிச்சாத்தானான்னு கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய குடும்பம், இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் கூட உங்களே கூட யாரோ சொல்லியிருப்பாங்க, அல்லது நீங்கள் யாரையோ சொல்லியிருப்பாங்க, அல்லது வேறு யாரோ இன்னொருத்தர் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த குட்டிச்சாத்தான்ற பேர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக ரீதியாக அனைத்து ஜாதியிலையும் எல்லாருமே சொல்லுவாங்க, அனைத்து மதத்துலேயும் சொல்லுவாங்க. வெள்ளைக்காரங்க வந்தாலும் வெள்ளைக்காரன் ராவடி பண்ணால் நாம் வெள்ளைக்காரனை பார்த்து கூட சொல்லுவான். டிவியில் ஏதாவது பார்த்தா கூட இந்த என்ன பொம்மையில் வருதுன்னா குட்டிச்சாத்தா மாதிரி ராவடி பண்ணுது அப்படிமா. அந்த குட்டிச்சாத்தான் நம்ம பார்த்தது கிடையாது. குட்டிச்சாத்தான்னா ராவடி பண்ணோம், குழந்தைங்களாம் இருக்கும், ராவடி பண்ணோங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே குட்டிச்சாத்தான் அப்படிங்கிறது நம்மள என்ன எப்படி பார்க்குறோம், அது ஒரு பிளாக் மேஜிக்கு. அதை ஒரு செய்வனம் பண்ணுறவங்க, சூனியம் பண்ணுறவங்க அதை வச்சு சாமி கும்பிடுவாங்களாட்டுக்கு. அது தவறான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோமே தவிர, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான அரசியல்வாதிகள், பிரபலமான சினிமா ஹீரோஸு, பிரபலமான தமிழகத்தினுடைய தொழில் அதிபர்கள் எல்லாருமே போய் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்னு சொன்னால் நீங்களாம் நம்புவீங்களா? உண்மையாலுமே அதுதான் உண்மை. கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சாத்தன் அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. சாத்தன்னா சாத்தான் அப்படிங்கிறத நம்ம தவறான ஒரு விஷயமா பார்க்குறோம். குட்டிச்சாத்தானா ரொம்ப மோசமானதுங்கிறோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்றைக்கும் ஒரு சில குழந்தைகளோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்டண்டன்ஸ்லேருந்து ஆதார் கார்டுலேருந்து அனைத்துலேயுமே என்னென்னு இருக்கும், சாத்தன் இருக்கும். என்னப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மை தான். அது சம்மந்தப்பட்ட காணொலி தான் இந்த காணொலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா கேரளாவில் ஆரம்பிக்குது. கேரளாவில் தான் பார்த்தீங்கன்னா சாத்தன்களை வழிபாடு பண்ணுறாங்க. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட சாத்தான் கோவில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய சொல்லுவாங்க 100 கணக்கிலேயே ஓப்பனாகவே சொல்லாங்க 400 சாத்தான்கள் இருக்கிறது. 400 சாத்தான்களுக்கு வழிபாடு நடத்துகிறாங்க. 400 சாத்தான்களுக்கு கோயில் இருக்குது. என்ன சபரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மையிலுமே தான். இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? கேரளாவில் ஒரு பழைய காலத்தில் ஒரு கதை. ஓகேங்களா? கதையாக கேளுங்க. ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, ஒரு காட்டுவாசி பொண்ணு. அந்த பொண்ணு காட்டில் இருக்கிறாங்க. அவங்க காளியம்மனை கும்பிட்றாங்க. காளியம்மனை கும்பிடும்போது என்ன பண்ணுறாங்க, காளியம்மனோட பக்தையாக இருக்கிறாங்க. காட்டில் சுருளி பொறுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பழங்குடியின பெண், காட்டுவாசி பெண். அந்த பொண்ணை பார்த்தோன்னே சிவன் இம்ப்ரெஸ் ஆகுறான். சிவன் இம்ப்ரெஸ் ஆகி இந்த பொண்ணு கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஒன்று அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு கோயிலுக்கு போய் சாமிகிட்ட சொல்லுது, இந்த மாதிரி என்னை சிவன் அவர் இது பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. உடனே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருது. அந்த பொண்ணோட உருவத்தில் காளியம்மனே அந்த பொண்ணோட உருவத்தில் போகிறாங்க. சிவன் இந்த பொண்ணு தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், எப்போ சிவன் பார்த்தீங்கன்னா முக்காலத்தையும் அறிஞ்சவர், சிவனுக்கு காளி தான் அந்த பொண்ணோட உருவத்தை வந்துருக்குன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னது தான். கதையாக கேளுங்க. இந்த கதை எனக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை. ஓகேங்களா? கதையாக கேளுங்க. அந்த பொண்ணு வராங்க, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, சாத்தன். அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய இவங்க எடுத்துகிட்டு வராங்க. இவங்க வர வரைக்கும் அந்த அத்தனை காலங்கள், அத்தனை மாதங்கள், இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறாரு, சிவன் இருக்கிறாரு. அந்த சிவன் இருக்கிறவர் அந்த குழந்தை பிறந்த வாட்டி சரி இனிமேல் நீ காட்டிலே இரு அந்த குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கிளம்புற அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சாத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒரு எருமை மாடை பரிசாக கொடுத்துட்டு போகிறாரு. இந்த எருமை மாடை வச்சுக்க சொல்லுவோம் பையனை. இவன் சாத்தன். ஓகேங்களா? இவனை எருமை மாடை வச்சுட்டு இருந்துக்க சொல்லு, எருமை மாடு இவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த காளியம்மன் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண் உருவத்தில் தானே இருக்கிறாங்க. அந்த வராங்க, வந்துட்டு அந்த பொண்ணை எழுப்பிடுறாங்க. கோயிலுக்கு அந்த பொண்ணு எந்திரிக்குது. உடனே காளியோட உருவத்துக்கு மாதிரி இது இனிமேல் உன் குழந்தைய வச்சு வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எருமாட்டையும் கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் அவங்க கூட்டத்துக்கு போகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்குள்ளாடி இடையில ஒரு கன்சீவ் ஆகி குழந்தை பிறகு அந்த மாதங்கள் இடைவெளி இருக்கிறனால அது வரைக்கும் இந்த பொண்ணு கோயிலே மயக்கத்திலே கடந்துருக்கிறாங்க. இதெல்லாம் நான் முன்ன சொன்ன மாதிரி தான். கதையாக கேளுங்க. அந்த பொண்ணு மறுபடியும் கூட்டத்துக்கு போகும்போது இந்த பொண்ணு கூட்டத்தில் காணாமல் போயிட்டா. ஒரு 10 மாதம் கழிச்சு வர கையில் ஒரு குழந்தையும் ஒரு எருமாட்டையும் கூட்டு வரா. ஸோ இது இவளுக்கு பிறந்த குழந்தை தான். இந்த பொண்ணு வேற எங்கேயோ போய் குழந்தை பெற்று வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய சொந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களை அந்த பொண்ணை கூட்டத்தில் சேர்த்திக்காமல் அடித்து துரத்துறாங்க. உடனே அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, சாத்தன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு அந்த எருமை மாட்டை பிடிச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளாடி நடுக்காட்டுக்குள்ளே தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும் பொழுது ஏகப்பட்ட சேட்டைகள் செய்கிறது. ஏன்னா காளிக்கும் சிவனுக்கும் பிறந்த ஒரு குழந்தையாக கருதப்படக்கூடிய அந்த சாத்தன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை வளரும் பொழுது ஏகப்பட்ட சேட்டைகள் செய்ய ஆரம்பிக்காது. யாருமே எதிர்பார்க்காத விதத்தில், யாருமே நம்ப முடியாத விதத்தில், யாருமே புரிஞ்சிக்க முடியாத விதத்தில் குழந்தையிலேருந்து ஏகப்பட்ட சேட்டைகள் செய்யுது.
மலைப்பாம்பு பிடிச்சி இப்படி சுற்றி கீழே அடிக்கிறதுலேருந்து மரத்துக்கு மரம் தாவறதுலேருந்து இதெல்லாம் ஒரு 2 வயசுலேருந்தே அது மண்டி போட்டு மண்டி போட்டு 8 வச்சு நடக்க ஆரம்பித்த அப்புறம் சேட்டை செய்ய ஆரம்பிக்குது. குழி நோண்டி மண்ணுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறதுலேருந்து மரத்தை கீழே தள்ளி விடுறதுலேருந்து யானையை தள்ளி விடுறதுலேருந்து யானை மேலே ஏறி உட்காதுலேருந்து சிங்கத்தை வந்து ராவடி பண்ணுறதுலேருந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய பறவைகளை மரத்தில் வந்து மேலே தவி பறவைகளை பிடிச்சி கீழே கொண்டு வரது வந்து ஏகப்பட்ட சேட்டைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க ராவடி பண்ணால் குட்டிச்சாத்தா மாதிரி பண்ணாதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த சேட்டை பண்ணிட்டு இருக்கிற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகுது, ஒரு 8-9 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனுக்கு ஆகுது. அந்த பையன் எரும மாட்டு மேலே உட்காந்துட்டா எங்கே போனாலும் போவான், எங்கே போனாலும் வருவான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பக்கத்து தேசத்து அரசன் என்ன பண்ணுறாரு, அந்த வெளியே போகிறாரு. போன வாரம் என்ன பண்ணுறாரு, அந்த காட்டுவாசி பெண்ணை பார்த்தோன்னே அவருக்கு தெரியாதுல்ல அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கிடையாது, காலில் மெட்டி கிடையாது, நெத்தில் பெரிய குங்குமம் கல்யாண பொண்ணுங்க வைக்கிற மாதிரி ஒரு குங்குமம் எதுவும் கிடையாது. ஒன்று அந்த என்ன பண்ணுறான் அந்த ராஜா, சரி ஓகே இந்த பொண்ணை நம்ம கடத்திட்டு போய் நம்ம கல்யாணம் பண்ணி அந்த படத்தை வச்சுக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்றான். உடனே அந்த பொண்ணை போய் கையை பிடிக்கிறான். கையை பிடிச்ச உடனே அங்கே தூரத்துலேருந்து வந்துட்டு இருந்த சாத்தன் என்னடா இது, அவன் சாத்தனை பொறுத்த வரைக்கும் காளியும் சிவனும் தான் தன்னுடைய அப்பா அம்மான்னு தெரியாது. இந்த காட்டுவாசி பொண்ணு தான் அம்மாவாக நினைக்கிறான். அந்த அம்மா தான் வளர்த்துறாங்க. சாத்தனை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்க அம்மா. உடனே சாத்தனை என்ன பண்ணுறது, மலமலன்னு வந்து அந்த ராஜா கிட்ட சண்டைக்கு போகுது. நீ யார் எங்கள் அம்மா கையை பிடிச்சிருக்க, கையை விடுன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறான். அடிக்கிறதுக்கு போன உடனே அவன் என்ன பண்ணுறான், தன்னோட வாள் எடுத்து அந்த சாத்தனை சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன பையனை 8-9 வயசு பையனை கத்தி எடுத்து வெட்டுறான். வெட்டின உடனே ரத்த துளிகள் தெரிக்குது. ஒரு 400 டிராப்ஸ் ரத்தம் தெரிக்குது. தெரிச்ச உடனே 400 டிராப்ஸில் இருந்தும் 400 சாத்தன்கள் வராங்க. ஒரே உருவத்தில் 400 பேர் வராங்க. வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து அந்த சாத்தனை அடித்து கொண்டு போடுறாங்க. அந்த சாத்தனை எல்லாருமே சேர்ந்து அந்த ராஜாவை அடித்து கொண்டு போடுறாங்க. கொண்ட உடனே அந்த படையெல்லாம் கிளம்பி ஓடிடுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த காளிக்கும் சிவனுக்கும் பிறந்ததாக கருதப்படுறதுனால இதுக்கும் இயல்புலேயே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் பண்ணுற ஒரு விஷயம்லாம் இருந்திருக்குது. மந்திர சக்திகள் அப்படிங்கிறது இதுக்கு இருந்திருக்குது. அவன் ஏதோ ஒன்று குத்த வந்தான் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்க்குறோம்ல, அதோட உடம்புகளுடைய பூந்து கை போகும். அந்த மாதிரி மேஜிக்லாம் அது பண்ணியிருக்குது. பண்ணிட்டு அந்த ராஜாவெல்லாம் என்ன பண்ணியிருக்குதுங்க, கொலை பண்ணியிருக்குதுங்க, அடித்து கொலை பண்ணியிருக்குதுங்க, கூட வந்தாலங்களா கடிச்சு தின்றுருக்குதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சட்டைகள் பண்ணியிருக்குதுங்க. அப்புறமேட்டு அவங்க அம்மாவுக்கே தெரியல, 400 பேர் இருக்கிறாங்க, இதில் எது தன்னோட பையனை தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கிறாரு. ரத்தம் வெளியில் வந்தால் தான் இந்த மாதிரி அவன் செத்து போகிறான்னு சொல்லிட்டு ரத்தம் வராமல் அவனை கழுத்தை நெரிச்சு கொள்றதுலாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுதான் சாத்தனாச்சே, தப்பிச்சிருச்சு. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சாத்தன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது தொடங்கப்படுகிறது. அந்த 400 தெய்வங்களும் கேரளாவில் இன்றைக்கும் 400 இடங்களில் வழிபாடு செய்யப்படுகிறது. அந்த 400 தெய்வங்களையும் குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கேரளாவில் திருச்சூர்லேருந்து கேச்சேரின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, திருச்சூர் பக்கத்தில் கேச்சேரிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குட்டிச்சாத்தான் கோயில் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், தொழில் அதிபர்கள், ஒரு சில ரவுடிகள், இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். அமாவாசை அன்னைக்கு நடத்தக்கூடிய பூஜையில் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அனுமதி கிடையாது, பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது, கோவிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சரே போனாலும் உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா அவன் முதலமைச்சராகவே அந்த ஒரு நபர் இருந்தாலும் அந்த கோவிலுடைய கட்டுப்பாடு அதுதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே அந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களை குறித்து சொல்லுவாங்க. அதுக்கோசரமே நிறைய பேர் அரசியல்வாதிங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் போகிறாங்க. உண்மையாலுமே சாத்தனை அப்படிங்கிறது கேரளாவில் வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான். நீங்கள் இனிமேல் யாராச்சும் ஒருத்தர் ஒரு குழந்தையோ அல்லது பெரியவங்க யாரோ ஒருத்தர் சொல்லும் பொழுது இது என்ன குட்டி சாத்தா மாதிரி ராவடி பண்ணுதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. குட்டி சாத்தான் அப்படிங்கிறது கேரளாவில் ஒரு தெய்வமாக வழிபாடு செய்யப்படுகிறது. நம்ம ஊரில் வந்து எப்படி சிறு தெய்வ வழிபாடுங்கிறது இருக்குது. முனியப்பனை கும்பிடுவோம், அய்யனாரப்பனை கும்பிடுவோம், காத்தவராயனை கும்பிடுவோம், கருப்பசாமி கும்பிடுவோம், சுடலமாடனை கும்பிடுவோம். இப்படி ஏகப்பட்ட காவல் தெய்வங்கள், மதுரை வீரகாரன், இப்படி ஏகப்பட்ட தெய்வங்களை கும்பிடுறோம். அதே மாதிரி கேரளாவில் சாத்தன் அப்படிங்கிறது சிறு தெய்வ வழிபாடு. ஓகேங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 4 பேர்த்துக்கு இந்த தகவலை பகிருங்க. ரொம்ப நன்றி.